நம்ம சேனல் 500 ஒன்று வாங்கியிருக்கேன். ஜனநாயகன்லேருந்து வாங்கலாம் ரீசெண்டாக மே மாதம். அதுதான் வந்து இப்போ என்னென்னு பார்க்கணும். நான் பால்பிடா வச்சாலும் இதை வச்சுக்கேன். செனா பண்ணி மாதிரி இருந்துட்டு நான் அதுக்கு இதை வாங்கியிருக்கேன். நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பொம்மைகளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணதுக்கு தான் அதை வாங்கியிருக்கேன். உண்மையாலும் மேக்கப் பண்ண மாட்டேன். பிளாக்ல பொம்மைங்களுக்கு ஒரு அத்தை இருக்கும், குட்டி குட்டி பொம்மைஸ்லாம். அவங்க அத்தை வந்து இதை அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுவாங்க. இன்னும் அவங்க எடுத்து அதை போட்டுப்பாங்க. அந்த மேக்கப் செட் தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தா ஒரு கச்சிப்பு குறைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இதன் உள்ள ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இல்லை நான் ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு மிரரில். ஸோ அண்டு இந்த மிரரில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மிரர் ஃபஸ்ட்டு அதில் இந்த கட்சி பருக்கில் அது வந்து விரிச்சிட்டு நம்ம மிரர் எல்லாம் இது நல்லா வச்சுக்கலாம். அந்த கண்ணாடி தான் மிரர்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா யூடியூபர்ஸும். எனக்கும் ஆசை இருக்குது. சார் நான் மிரர் தான் சொல்ல வருது எல்லாருக்கும் வாயிலே எல்லா யூடியூப்ஸ் இப்படிதான் சொல்லுவேன். ஸோ இந்த மிரர் வச்சுக்கலாம். தென் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் ஆனால் ஒரு குட்டி பலூன் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது க்யூட்டாக அப்படியே வச்சுட்டு ட்வின் அப்படின்னு தந்துடலாம் போல இருக்குது. ஸோ இப்போ 3 திங்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த கண்ணாடி இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து இப்படி வச்சுக்கலாம். என்னோட ஹேர் ட்ரையர், இந்த ஹேர் ட்ரையரோட இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஆனால் அந்த பிக்க மட்டும் முடியல நம்மளால். ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது வந்து டைட் பண்ணிக்கலாம். எப்படின்னு இப்போ தான் டைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது இப்படி இருந்துச்சு எனக்கே உண்மையாக தெரில. ஸோ இதான் நினைக்கிறேன் ஃபைனலி. ஸோ நான் ஹேர் ட்ரையர் இந்த மிரர் மேலே கீழே வச்சுக்கலாம். அண்ட் இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தந்துருக்காங்க. அது வந்து பெருசாக இருக்குன்னா கீழே ட்ரா மாதிரி ஒன்று இருக்குல்ல, இது பிடிச்சிருந்தா ட்ரா மாதிரிலாம் வராது. அது மாதிரி ஒரு வச்சுருந்தேன், அது வந்து பிச்சிட்டேன். அது வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட தம்பி எனக்கு நிறையா வாங்கி தரேன் சுப்பு. ஆனால் நான் வந்து அது தொலைக்காமல் வச்சுருக்கிறது வந்து நான் கனவுல பிடிச்சேன். கடவுளை நினச்சா கூட நடக்காது. ஹேர் ட்ரையர் பக்கத்தில் எது வச்சுக்கலாம். தென் மேக்கப் கலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே. நான் வந்து அந்த அர்ச்சனானும் அந்த கேம் பேர் அர்ச்சனா தான் சொல்லுவேன். அப்படி சொல்லி பழகிடுச்சு. எங்கள் அக்கா கிட்ட பொம்மைலான்னா சொல்ல மாட்டேன், அர்ச்சனா லான்னு தான் சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ரூல் ஸ்ப்ரேன்னு வச்சுப்பேன், மேக்கப் ஸ்ப்ரேவும் வச்சுப்பேன். அது உண்மையாலே நல்லா மேக்கப் ஸ்ப்ரே இப்படின்னு ஃபேஸ் அடிச்சுது. ஸோ நான் இது அந்த லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதான் கிடைக்கவே மாட்டேங்குது என் பேக்கில். அது உங்களுக்காக தேடி உண்மையாக லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல. நான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கிட்டு வரச்சுல இது திறக்க தான் ரொம்ப போராட்டம் பண்ணேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே வந்துச்சு, தொடுத்துச்சு. ஓகே, தென் என்ன பார்க்க போறோம்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அப்புறம் சாரி இந்த லிப்ஸ்டிக் அப்புறம் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். தென் ஒரு க்ரீமு க்யூட்டாக அது வந்து என்னென்ன எனக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வச்சுருந்தேன். ஆக்சுவலி இதை இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படியே முடிஞ்சு தைச்சு சூப்பராக இருக்கும். தென் இது வந்து மாட்டிக்கிச்சு ஒன்று. இது வந்து தலையில் மாட்டுவாங்கள்ல, இந்த கிளிப். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இல்லை, அதில் வந்து எப்படி விளையாடுவோம்னா அது எப்படின்னா அவங்க படம் அவங்க பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி பண்ணது தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா கேட்பீங்க நிறையா பேர், உண்மையாக அந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் அது யூஸ் பண்ணதே இல்லை. என் தலையில் மாட்டவும் உள்ள குருவி கொடு மாதிரி இருக்கேன். தலையே மாட்டினோன்னா கனவுல கூட உண்மையாக நடக்கிற சத்தியம்னு சொல்கிறேன். தென் ஒரு சீப்பு, உண்மையான சீப் மாதிரி சூப்பராக இருக்குல்ல. ஒரு முடி வந்துச்சுங்க.
வெள்ளை முடி காய்கறி சாப்பிடாம இல்லை மாதிரி எத்தனை பேர் இருந்திருப்பீங்க. அதனால வெள்ளை முடி கிடச்சிருக்கு. என்னோட வெள்ளை முடி பார்த்தீங்கன்னா சரி தாத்தா முடி மாதிரியே இருக்குது. தாத்தா வந்து கதிரை விட போடும். கதிரை விட சில முடி வந்து பறந்து அப்படியே ஓடிச்சு போல். அந்த முடி தான் நம்மக்கிட்ட வந்துருக்கு. இன்னும் ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி தந்துருக்கோங்க. ஆர்ட் ஷேப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சு உள்ள ஜிக்னாலாம் இருக்குது. உங்களுக்கு கணக்கு தெரிதாதான் தெரில. இந்த சென்ட் பாட்டில் வந்துட்டு இதை அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அது முன்னாலே வராது. உள்ள தண்ணி எதுவுமே இல்லை, சும்மா தான். தென் தான் அடிக்க வச்சாச்சு. ஐ ஷேடோ லாஸ்ட் இல்லை, சும்மா தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். தெரியாமல் வாயில் லாஸ்ட்டுன்னு வந்துச்சு. லாஸ்ட்டில் ஆக்சுவலி இது பாதி இதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இப்போ அடிக்க வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடிக்க வச்சுக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு தான் அடிக்க வச்சுருக்கேன். ஸோ ஐ ஷேடோ தான் வந்து இந்த கண்ணாடி இப்படின்னு எனக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு இதை மாட்டுறது வந்து எனக்கு ஒரு தனி பிரச்சனையாக இருக்குது. எப்போ எடுத்தாலுமே இப்படி தான் வருது. நான் மாட்டி வச்சுட்டு போகணும். சிலலாம் அப்படியே உடையாமல் இருக்குங்க. அக்காலாம் எடுப்பாப்பெல்லாம் உடையவே உடையாது. இப்போ நான் மட்டும் எடுத்தால் உடஞ்சிருது. என் திங்ஸ் வந்து நான் எடுத்தால் மட்டும் உடையாது. மற்றவங்க எடுத்தால் என் திங்ஸ் உடைய மாட்டேங்குது. அதான் நான் பிடிச்சேன். இதெல்லாம் ஐ ஷேடோவில் என்னெல்லாம் கலர் தந்துருக்குன்னு பண்ணுறேன். ஒரு லைட் க்ரீன், ஒரு லைட் பிங்க், ஒரு லைட் ஆரஞ்சு, ஒரு டார்க் ஆரஞ்சு, ஒரு எல்லோ, ஒரு டார்க் ப்ளூ அப்படி தான் தந்திருக்காங்க. அந்த ஒரு ப்ளஷ்ஷு தந்திருக்காங்க. ப்ளஷ்ஷு ஃப்ளாஷ் அடிக்கிறதே கொஞ்சம். அண்ட் இதை எடுக்கலாமா கேட்டிங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. எடுக்கலாம், நான் ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள். ஸோ இந்த கண்ணாடியை மாட்டிட்டு நம்ம வச்சோம். அப்போ தான் க்யூட்டாக இருக்கும். நம்ம இதை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை வச்சு விளையாட போகிறோமா எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் ஃபுட் ரெடி பண்ணியாச்சு. நான் சாப்பிட்ற வேலை இருக்குது. லாஸ்ட்டாக நான் எப்படி அடிக்க வச்சுருக்கேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் அதுக்கப்புறம் போதும், வீடியோ முடிச்சிடலாம் அதோட. ஏன்னா எனக்கும் பசிக்கணும். நீங்கள் தான் சாப்பிட்டுட்டே இருக்குது. சில வீடியோ பார்ப்பீங்க, சில பேர் சாப்பிட்டு முடிச்சும் பார்ப்பீங்க, சில பேரும் சாப்பிட மாட்டீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ டக்குன்னு முடிக்கிறேன். எனக்காகவும் அவங்களுக்காக தான். தென் சீப்பை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தென் ஒரு பேக் குட்டியாக சூப்பராக இருக்குல்ல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்யூட்டாக குட்டியாக இருக்குன்னு அமுக்கிக்கலாம். அப்படியே காற்றெல்லாம் வெளியே வர மாதிரியே இருக்கும். ஸோ ஹேண்ட் பேக் நீங்கள் வச்சுக்கலாம். தென் ஒரு ப்ளஷ்ஷு சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ தென் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே இந்த வீடியோ முடிக்கலன்னா எனக்கு ஃபஸ்ட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கிளிப்பு தந்துருக்காங்க. இதுவும் என் தலையில் மாட்ட முடியாது. புளிய கொடு மாதிரி இருக்குல்ல, மேலே மாட்ட முடியாது. இந்த கிளிப் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கிளிப் வந்து ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக பட்டர்ஃப்ளை மாதிரி சீப்பு பட்டர்ஃப்ளை மாதிரி கிளிப்புங்க பாருங்கள். இதோட பேக் சைடு இது, இதோட பேக் சைடு இது. ஸோ 2 சீப் தந்துருக்காங்க. நார்மல் சீப், இன்னொன்று பட்டர்ஃப்ளை சீப்பு. ஸோ அதுவும் இதுவும் வச்சாச்சு. தென் இது ஒன்று வச்சுட்டு வேறு ஒரு சென்ட். இது வந்து பழைய சென்ட்டு. இது வந்து நானாக என்னோடய பழைய சூப்பில் வந்து தூக்கி போட்டிருக்கிறதுக்குள்ள அதை உடஞ்சி போயிருக்குல்ல, அதே பற்றி தெரியாது. ஆனால் இதுவும் உடைச்சிக்கலாம். சூப்பராக செட்டு. லாஸ்ட்டாக வந்து ஃப்ளவர் மாதிரி திரும்ப ஒரு கிளிப்பு தந்துருக்காங்க. லாஸ்ட் வரப்போது அடுத்தது கம்பெனி தான் லாஸ்ட்டு. ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி இதோ இந்த சீப்பில் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளவருக்கு ஏற்ற கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சீப்பும் இருக்குது. சீப்பு வச்சு தானே கிளிப்பு வர முடியும். சூப் இருக்குது. தென் கண்மாய் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நிறைய சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க. எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அங்கே திருவிழா நடக்குது. ஸோ அங்கே மைக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தென் ஒரு கண்மாய் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபைனலி இதான் லுக்கு. வேறு இந்த பேக் தான் இருக்குது. இந்த பேக்கு இதை எங்களால் மாட்டிட்டு போய்க்கலாம். யூனிஃபார்ம் மாதிரி புஸ்ஸுன்னு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபைனலி வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் எப்படி வீடியோ எடுத்துருக்கேன், அது வந்து எப்படி அடிக்க வச்சுருக்கேன்னு காமிக்க போகிறேன். ஸோ
அதெல்லாம் வீடியோ எடுக்க சில கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டு அடிக்க வச்சுட்ருப்பேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தொட்டாலே ஸோ ஓவராக பண்ணுது. தென் ஃபைனலி லுக், திஸ் இஸ் த லுக். ஃபைனலி லுக்.